ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இந்த வருஷம் வேலண்டைன்ஸ் டேவை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக ஊட்டி போகலான்னு தான் பிளான் பண்ணியிருந்தோம். இந்த பிளானில் வந்து என்னோடய ஃபேமிலி தான் ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல். நான், என் சிஸ்டர், அப்பா, அம்மா, எங்கள் ஹஸ்பண்ட், என் மாமா, என் பசங்க எல்லாருமே தான் போயிருந்தோம். ஸோ வாங்க எங்கெல்லாம் போகணுன்றதை பார்க்கலாம். இங்கே ரூமில் செருப்பு இல்லாமல் தரையில் நிற்கவே முடியல, அவ்வளோ ஜில்லுன்னு இருந்துச்சு. ஆனாலும் என் பையனை பார்த்தீங்கன்னா செருப்பு இல்லை, ஒரு ஸ்வெட்டர் போடலை, ஓம்பாட்டில் வீட்டில் இருக்க மாதிரி நார்மலாக தான் இருந்தான். இங்கே எல்லாருமே ஸ்வெட்டரை மாட்டிட்டு செருப்பு போட்டுட்டு நடந்தாலுமே என் பையன் மட்டும்தான் ஸ்வெட்டர் செருப்பு எதுவுமே இல்லாமல் அவங்க பாட்டுக்கில் இருப்பாங்க. இந்த குளிர்லேயுமே அவங்களுக்கு வேர்க்குதுன்னா பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு இருக்கிறாங்க அப்படின்னு. நாங்கள் வந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஃபைரா ஃபால்ஸில் வந்து தண்ணி அவ்வளோவா இல்லை, கொஞ்சமாக தான் இருந்துச்சு. ஸோ பக்கத்தில் இருக்கிற எல்லா இடத்துலையுமே நின்று ஒரு சின்ன வீடியோ, ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டாச்சு. இந்த குளிர்லையுமே ஹஸ்பண்ட் ஸ்வெட்டர் போடலை, எங்கள் அப்பா, எங்கள் மாமா, ஜென்ஸ் யாருமே ஸ்வெட்டர் போடலை. நான், எங்கள் அம்மா, என் சிஸ்டர், பசங்க நாங்களாம் மட்டும்தான் போட்டிருந்தோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தொட்டப்பேட்டா தான் போயிருந்தோம். இங்கே பார்த்திங்கன்னா பசங்க ஐஸ்கிரீம் வாங்கினாங்க, ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. உள்ளே என்ட்ரன்ஸில் போனோன்னே குரங்கு, குட்டி குட்டி குரங்கு பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. ஆனால் அதே சமயம் நம்ம பக்கத்துலேயே வந்தனால கொஞ்சம் பயமாகவும் இருந்துச்சு. நம்ம அந்த அழகான அந்த பெரிய வியூவை பார்க்கணும் அப்படின்னா அந்த கூண்டுக்குள்ளே ஏறி தான் பார்க்கணும். ஸோ நம்ம இப்போ அந்த கூண்டுக்குள்ளே தான் ஏற போகிறோம். இங்கேருந்து பார்த்திங்கன்னா இந்த ஹோல் சிட்டியுமே தெரியும்னு சொல்லுவாங்க. இந்த வியூவில் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இங்கே வந்து இந்த பைனாக்கோர்லாம் வச்சுருப்பேன்னு சொன்னாங்க. பட் நாங்கள் வந்த டைமில் இல்லை, எங்கள் மாமா சொன்னாங்க. ஆனால் அவங்க முன்னாடி வந்திருக்க மாதிரிலாம் வச்சுருப்பாங்க, அது வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு. பட் நம்ம வந்திருக்கையில் நம்மளுக்கு அந்த மாதிரி எதுவும் கொடுக்கல பார்க்குறதுக்கு. இந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரு அழகாக ஒரு கூண்டுக்குள்ளே ரொம்ப ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்குது. உள்ளே போனோம் அப்படின்னா லாஸ்ட் இடத்துல வந்து ஃப்ளவர்ஸ்லாம் இருக்குது. பார்க்கவே ரொம்ப அழகாக தான் இருக்குது. நம்ம கேமராவில் பார்க்குறதுனால இங்கே உள்ள ஃப்ளவர்ஸ் நமக்கு தெரியலை, பட் ரியலாக பார்க்கும்போது அங்கே நிற்கல அதில் கலர் கலராக பூலாம் இருக்குது. ஸோ பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து அப்பா அம்மா உள்ளேருந்து வர மாதிரி ஒரு வீடியோ ஒன்று எடுத்தோம், ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம் அப்பா அம்மா வச்சு. அதுக்கப்புறம் நான், என் சிஸ்டர், நாங்கள் 2 பேரும் உள்ளே போயிட்டு வர மாதிரி ஃபோட்டோஸ் எடுத்தோம். பசங்க அந்த மாதிரி எல்லாருமே உள்ளே போயிட்டு வர மாதிரி உள்ளே நிற்கிற மாதிரிலாம் நிறைய ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுத்துட்டோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாக்லேட் ஃபேக்ட்ரி தான் போயிருந்தோம். நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக சாக்லேட் ஃபேக்ட்ரிக்கு போக முடியாது, டீ ஃபேக்ட்ரிக்கு போயிட்டு தான் நம்ம சாக்லேட் ஃபேக்ட்ரிக்கு போக முடியும் அப்படின்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீ ஃபேக்ட்ரிக்குள்ளே அந்த ஸ்டெப்பில் ஏறி வந்தாச்சு. இப்போ நம்ம டீ ஃபேக்ட்ரியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் சாக்லேட் ஃபேக்ட்ரியை பார்க்கணுமா, ஏன்னா வழி அங்கிட்டு தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க, ஸ்ட்ரெயிட்டாக போக முடியாதுன்னு. ஸோ வாங்க போகலாம். வெளியெல்லாம் போகும்போது வீடியோ எடுத்தேங்க கைஸ், ஆனால் உள்ளே போயிடல. நான் ஆர்வத்தோடு பார்க்குறதுல வீடியோ எடுக்கிறதே மறந்துட்டேன். ஸோ உள்ளே இருக்கிற வீடியோ நம்ம எதுவுமே எடுக்கலை. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ரோஸ் கார்டன் வந்துருந்தோம். ரோஸ் கார்டனில் வந்து பர் ஹெட்டுக்கு 75 rupees சார்ஜ் பண்ணாங்க. பட் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே நாங்கள் வந்து டைம் சீசன் இல்லைன்னு நினைக்கிறேன், ரோஸ் வந்து 1-2 ரோஸ் தான் இருந்துச்சு. பட் உள்ள வரையில் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் அந்த லாஸ்ட்டு போங்க ரோஸ் நிறையா இருக்கும் அப்படின்னாங்க.
பட் ஸ்டில் அப்படி கிடையாது. ஒரு கொஞ்சம் ரோஸ் தான் இருந்துச்சு. ஏன்டா உள்ளே வந்தோம், இதை பார்க்குறதுக்கா 75 ருபீஸ் கொடுத்து வந்தோம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் இப்போ ஒரு ஆள் அப்படின்னா ஓகே 75 தானே அப்படின்னு கூட சொல்லலாம். பட் நாங்கள் கொஞ்சம் பெரிய ஃபேமிலினால டிக்கெட் மட்டுமே 1000 ஆயிடுச்சு. பட் இந்த இடம் இப்போவே பார்க்க கொஞ்சம் அழகாக தான் இருந்துச்சு. இதுவே ரோஸ்லாம் இருந்திருந்தா எவ்வளோ அழகாக இருந்திருக்கும்னு தெரியல. என்னென்னா இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஊட்டி வரேன்றதுனால எனக்கு அதை பற்றி தெரியாது. பட் கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் சீசன் உள்ள டைமை பார்த்து தான் வரணும் போல். அப்போ தான் இந்த ரோஸ்லாம் பார்க்க முடியும். நான் எல்லா இடத்துலையுமே வீடியோ எடுக்கணும் அப்படின்னு நினச்சி தான் போனேன். பட் ஆனால் நான் ஃபஸ்ட் டைம் ஊட்டி போகிறதுனால எனக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட். நான் இங்கே என்ஜாய் பண்ணுறதுனால பாதி இடத்துக்கு மேலே வீடியோ எடுக்கணுங்கிறது ஞாபகத்துலேயே இல்லை. நம்ம வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.